அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர் கட்சியிலிருந்து விலகுவதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான் இன்னைக்கு எல்லாருமே கட்சி விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்த உடனே இந்த கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருவாரு, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்திருவாரு, மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கின நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அதிமுகவை பலவீனப்படுத்துது. இதே அன்வர் ராஜா அதிமுக இரண்டாக பிளவுபட்ட உடனே எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சேர்ந்தார், அமைப்பு செயலாளராக இருந்தார். இன்னைக்கு அதிமுகவில் வெளியேறாரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான். வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் விலகி போறாங்க அப்படின்னா அந்த காரணத்துக்கெல்லாம் வேற காரணம் எதுவுமே இருக்காது. எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான். எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு. அதுல பங்கேற்காம கூட இங்க இருந்து டெல்லி போறார். டெல்லி போகும்போது என்ன சொல்றாரு, நான் அதிமுகவினுடைய அலுவலகத்தை நாங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க ஒரு பொய்ய சொல்லிட்டு தான் அவர் போறாரு. அங்க போனா அதிமுக அலுவலகத்தை பாக்குறது மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு நேரா போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு. அவருடைய இல்லத்துல 1 மணி நேரம் சந்திச்சு பேசுறாங்க. பேசி அதிமுகவினுடைய அந்த கூட்டணிய உறுதிப்படுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த உடனேயே அன்வர் ராஜா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு, அவர் கூட இனிமேலும் என்னால் பயணிக்க முடியாது, நேரங்காலம் வரும்போது ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவுல அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர், அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடியவர் அதிமுகங்கிற ஒரு பேரியக்கத்திலிருந்து இன்னைக்கு விலகுறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில இருந்து விலகின உடனே வீரவசனம் எல்லாம் பேசினார். சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்காதனாலதான் நாங்க ஆட்சியவே இழந்தோம், சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் இனிமே நான் தான், இனிமே பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு பேசினார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி வசைபாடிக்கிட்டாங்க. என்னென்ன பேச முடியுமோ அதையெல்லாம் பேசுறாங்க. துரோகம்னாங்க, தற்குறினாங்க, துரோகத்தினுடைய மொத்த உருவமே இவர் தான் அப்படின்னாங்க. இப்படிலாம் பேசி இருந்தவங்க திடீர்னு போய் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க. அமித்ஷா தமிழ்நாடு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணி ஆட்சிக்கு தமிழகத்துல இடம் இல்லை. ஒவ்வொரு நிர்வாகிகளுமே இன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. மேடைகள்ல பேசும்போது ஒவ்வொருத்தரும் நாதெலும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி பச்சோந்தி மாதிரி பேசுறாரு, இவரை நம்பி நம்ம எப்படி களத்துல இறங்கி நம்ம வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிர்வாகிகளா விலகி போறாங்க. அந்த விதத்துலதான் சசிகலாவுடைய தீவிர ஆதரவாளராக இருந்த ஒரு அதிமுக அமைப்பு செயலாளர், ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினர் அன்வர் ராஜா அவர் கட்சியிலிருந்து விலகுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை என்ன தெரியுமா, விலகி போறவங்க போகட்டும், நான் மட்டும் இருந்துக்கிறேன், ஏன்னா இவர் மட்டும்தான் கட்சிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு 2026 சட்டசபை பொதுத் தேர்தல்ல இதே ராமநாதபுரத்துல அதிமுக வேட்பாளர்கள் யாரு நின்றாலும் டெபாசிட் போயிடும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் பெரும்பான்மை வாக்குகள் அங்க இருக்குது. இப்ப ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டி, ஒரு மாவட்ட செயலாளர்களை கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி நீங்க இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா எல்லாரும் ஏத்துக்குப்பாங்க, பெரும்பான்மை இருக்குப்பா, அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிடும். எதுவுமே யார்கிட்டயுமே கேட்காம கொள்ளாம எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா ஒரு முடிவை எடுத்து சுயநலத்துக்காக ஒரு பொருந்தா கூட்டணியை உருவாக்கி இருக்காரு. இதுல அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான், பிஜேபிக்கும் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா இந்த 2 கூட்டணியும் விலகும் போது பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடின கதைகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது யாரும் மனசு ஒத்து வேலை செய்வாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை, அவருடைய செயல்பாடு சரியில்லை, அவருடைய கூட்டணியினுடைய வியூகம் சரியில்லை. அப்படிங்கிறதுனாலதான் அன்வர் ராஜா அவர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.